Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. தேனி மாவட்டம் வீரபாண்டி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பழனிசெட்டிப்பட்டி ஆஞ்சநேயர் நகர் பகுதியை தண்ணீர் சூழ்ந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். மக்களை வெளியேற்றக்கூடிய பணிகள் ஏதேனும் நடைபெற்று வருதா? கள நிலவரம் என்னவா இருக்கு? அஸ்வினி, தேனி மாவட்டத்தில் பார்த்தோன்னா கடந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு வெள்ள பாதிப்பை தேனி மக்கள் இன்று சந்திச்சாங்க தான் சொல்ல முடியும். அதாவது கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் பெய்த கனமழையும் அதனைத் தொடர்ந்து முல்லைப்பெரியார் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்ததன் காரணமாக பார்த்தோன்னா முல்லைப்பெரியார் அணையிலிருந்து வினாடிக்கு 1800 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. மேலும் பார்த்தோன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம், சின்னமனூர், உத்தமபாளையம் இந்த பகுதியில் நேற்று நள்ளிரவு பலத்த கனமழை பெய்தது. இந்த மழை நீரும் முல்லைப்பெரியார் ஆற்றில் இருந்து திறந்து விடப்பட்ட நீரும் முல்லைப்பெரியார் ஆற்றில் வந்து தற்போது பார்த்தோம்னா முல்லைப்பெரியார் ஆறே ஒரு கரை புரண்டு ஓடு அளவுக்கு தான் முல்லைப்பெரியார் ஆறு இருக்கு. இதன் காரணமா பார்த்தோம்னா பல்வேறு இடங்களில் விளைபயிர்கள் அனைத்துமே நீரில் மூழ்கி உள்ளன. ஆற்றின் கரையும் ஆறு மற்றும் ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள விளைபயிர்கள் மற்றும் குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. மேலும் பார்த்தோம்னா பல்வேறு இடங்களில் மழை நீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆங்காங்கே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலை பார்த்தோம்னா தேனி அருகே உள்ள பழனிசெட்டிப்பட்டி பகுதியில் ஆஞ்சநேயர் நகர் என்று இருக்கு. இந்த பகுதியில் பார்த்தோம்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த சமயத்தில் வீரபாண்டி ஆற்றில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கின் காரணமாக பார்த்தோம்னா அந்த நீர் பார்த்தோம்னா ஆற்றை விட்டு கடந்து அந்த ஆஞ்சநேயர் நகர் தெருக்குள்ளே உள்ளே புகுந்தது. இதன் காரணமாக பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் நகரை பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு வெள்ளக்காடாகவும் மழை நீர் அடித்து செல்லக்கூடிய சூழல் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமா பார்த்தோம்னா பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பாக ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் வீட்டில் மாட்டிக் கொண்டிருப்பவர்களை ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் வீடுகளில் உள்ள குடியிருப்பு மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அருகில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா பிஸ்கட், டீ ஆகியவை அந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த பகுதியில மிதமிஞ்சிய வெள்ள நீர், அதாவது பார்த்தோம்னா ஒரு ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சமயத்துல இந்த மாதிரி தண்ணி வரும். அதே அளவு தண்ணி தான் தற்போது ஆஞ்சநேயர் நகர்ல உள்ள குடியிருப்புகளில் உள்ள பூந்திருக்கு. இந்த திடீர் மழையின் காரணமா பார்த்தோம்னா வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஏராளமான பொருட்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டன. பல்வேறு வீடுகளில் இருந்த மக்கள் உயிரை காப்பாற்றும் விதமாக தங்களின் உறவினர்கள் வீட்டில் தஞ்சம் அடைந்திருக்காங்க. ஒரு சிலர் அருகில் உள்ள நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பாக ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் அந்த வீட்டில் வசித்த மேல் மாடியில் வசித்த மக்களை கெஞ்சி கேள்வி தயவு செய்து வெளியே வாங்க, மழை நீர் அளவுக்கு அதிகமாக வருது, எனவே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. எனவே அவர்களை கெஞ்சி கெதிரி அந்த இடத்துல அப்புறப்படுத்த பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.